மக்களே, உங்க வீட்டு டிவி ரிமோட் ஒரிஜினல் ரிமோட் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த ஒரு சால்விங் இருந்தா போதும். நம்ம ஈஸியா நம்ம ரிமோட்டை எப்படி ரெடி பண்ணுறது நான் இப்போ சொல்லி தர போறேன். வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த ரிமோட்ல இருக்க பேட்டரியோட கனெக்டர் பார்த்தீங்கன்னா ரப் ஆயிரும். ஸோ அது ரப் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமோட் ஒர்க் ஆகாது, பேட்டரி வந்து பின் கான்டாக்ட் ஆகாது. ஸோ அது நம்ம எமரி ஷீட் வச்சு க்ளீன் பண்ணுறது, இல்லைனா ஷார்ப்பான பொருள் ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அது க்ளீன் பண்ணிட்டு போட்டாச்சுன்னா ரிமோட் ஒர்க் ஆகும். அடுத்தது ரெண்டாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐஆர்எல்இடி இந்த ஐஆர்எல்இடி ஏன் ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்னா, தவறுதலாக ரிமோட் மேலே இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா இந்த ஐஆர்எல்இடியும் அப்புறம் ரிமோட்டோட பேட்டரி டெர்மினல் ஸ்ப்ரிங்ஸ் இது ரெண்டுமே வந்து டேமேஜ் ஆகிரும். அதில் வந்து சால்டரிங் விட்டு போயிடும். ஸோ இது ரெண்டையுமே செக் பண்ணிவிட்டு சால்டரிங் வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு ஆன் பண்ண பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த ரிமோட்டை வச்சுட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னாலே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிமோட் ஒர்க் ஆகுது, இப்போ ரெடி ஆயிடுச்சு. மூணாவது சிம்பிளான ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட்டோட பேட்டரியோட எலக்ட்ரோலைட் வந்து லீக்கேஜ் ஆகி இந்த பேடு ஃபுல்லாக எல்லாமே மாய்ச்சர் ஆயிரும். ஸோ இதை வந்து ஐபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் பண்ணாலே ஈஸியாக ரெடி ஆயிரும். இந்த பேடும் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். இந்த ரிமோட்டும் ரெடி ஆயிடுச்சு.